Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் கூட நம்முடைய மனம் பலவிதமான எண்ணங்களால் தாக்கப்படுகிறது. ஏன்? நம்மை சோர்வடைய பண்ணும்படியாக, என்னை சோர்வுக்குள்ளாக்கும்படியாக, என்னை அதைரியப்படுத்தும்படியாக, பெற்றுக்கொள்வேனோ கொள்ள மாட்டேனோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இதை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோங்கிற எண்ணத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து என்னுடைய மனதை நோகடித்து சோர்வுற பண்ணுகிற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதனால சோர்வு என்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நாம் ஜெபித்துட்டோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுவோம், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கையில பார்க்கக்கூடிய நாள் ஒன்று வரும். அதை ஜெபித்து எதை கேட்டோமோ அதை கையில பெறக்கூடிய நாள் வரப்போகிறது. அதுக்கு நடுவில் சோர்ந்து போகாமல் நம்ம காத்துக்கொள்ள வேணும். விதைத்த விவசாயி அவன் ஒரு விசுவாசி மாதிரி, விவசாயியும் அந்த விவசாயியும் ஒரு விசுவாசி தான். அவன் விதைத்து விட்டு அவனுக்கு அதில் அபார நம்பிக்கை, உழைத்து கொண்டே இருக்கிறான். அதை பாதுகாக்கிறதுல, அது தண்ணீர் பாய்ச்சறதுல, அதை பண்படுத்துறது வேலை செஞ்சுட்டே இருக்கான். ஏன்னா தெரியும் அவனுக்கு அறுவடை நிச்சயம். சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம்னு. அப்ப பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர்ல சொல்லியிருக்கு, சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருங்கன்னு சொல்லி. பொறுமையா இருங்க, அதான் அதனுடைய அர்த்தம். இந்த பொறுமை என்கிற வார்த்தை லூக்கா 21:19 இருக்க அந்த பொறுமை என்கிற வார்த்தை கிரேக்கு பாஷையில ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க பொறுமை என்று சொல்லி. அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால் கன்சிஸ்டன்சி என்று சொல்லுகிறார்கள். கன்சிஸ்டன்சின்னு சொன்னா ஒரே சீராக இருப்பது. நான் ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட விசுவாசத்தை கொண்டு ஜெபித்தேனோ, எதை விசுவாசித்தேனோ, எந்த வார்த்தைகளை நான் சொன்னேனோ அதையே கன்சிஸ்டன்டா தொடர்ந்து அதே வார்த்தையை மாத்துறது இல்லை. நாளைக்கு சூழ்நிலை மாறிட்டதுனால மாத்திடுறது இல்லை, பிரச்சனை வேற மாதிரி தெரிகிறதுனால மாத்திடுறது, இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு மாத்துறது கிடையாது. கன்சிஸ்டன்டா இருப்பது பொறுமைன்னு சொன்னா அப்படியே பொறுமையா பல்ல கடிச்சிட்டு இருக்கிற பொறுமை இல்லை, அது இல்லை. இது சிலர் சொல்றாங்க பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பா, அது இல்லை. இது பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது இல்லை. இது பொறுமைன்னு சொன்னா அதனாலதான் விளக்க வேண்டியதா இருக்குது. பொறுமைன்னு சொன்னா சிலர் உடனே அதை நினைச்சிடறாங்க, பல்ல கடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே இரு, பேசாம எல்லாம் மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. சும்மா இருக்கிறது இல்லை. நான் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் எதை பிடித்து கொண்டேனோ, எதை அறிக்கை செய்தேனோ, எதை விசுவாசித்தேனோ, எதை சொன்னேனோ, எதற்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ அந்த எண்ணங்களையே திரும்ப திரும்ப என்று உள்ளத்தில் வைத்து, அந்த எண்ணங்களையே என் வார்த்தைகளாக நான் பேசி, அதையே நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அதையே எதிர்பார்த்து கொண்டு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதைரியப்படாமல் சோர்ந்து போகாமல் அதை நான் பெறுவேன் என்கிற ஒரே நோக்கத்தோடு பெறுகிற வரைக்கும் விடாப்பிடியா இருப்பதுதான் பொறுமை. இருக்கீங்களா? ஆகவேதான் இதை நல்லா கவனிக்க வேணும். பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. யாரை பின்பற்ற சொல்லியிருக்குது? எப்படி, யாரோட அசோசியேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. சிலருக்கு அசோசியேஷன் தான் சரியில்லை. பாருங்க எப்படிப்பட்ட அசோசியேஷன். சில இடங்கள்ல இவங்க இவர்களுக்கு இருக்கிற நண்பர்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்ற ஆட்கள். என்ன போனாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். எது நடந்தாலும் கர்த்தர் சோதனை அனுப்பிச்சிட்டாருங்க, கர்த்தர் இப்படி பண்ணிவிட்டாருங்க, கர்த்தர் அப்படி பண்ணிவிட்டாருங்க, கர்த்தர் ஏன் தெரியல இந்த பிசினஸ் எப்படி நாசமாக்கிட்டாரு, கர்த்தர் ஏன் தெரியல இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிட்டாரு, கர்த்தர் என்னன்னு தெரியல அதை எப்படி பண்ணிட்டாரு, இதை எப்படி பண்ணாரு, இப்படி பேசுகிற ஆட்கள். இவர்களோட அசோசியேஷன் பாருங்க. வேத வசனம் சொல்லுது அவங்களோட அசோசியேஷன் வச்சுக்க வேண்டாம். ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அப்ப என்ன சொல்லுது? இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பவுல், பேதுரு இப்படிப்பட்ட ஆளுங்களை பின்பற்றுங்க.
அவங்க சொல்றதை கேளுங்க, அவருடைய வார்த்தைகளை கவனிங்க. இப்படி விசுவாசத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டவர்கள், ஒன்றும் இல்லாமல் இருந்து, ஒரு குழந்தை கூட இல்லாம இருந்து கர்த்தரை விசுவாசித்து 100 வயசுல பிள்ளை பெத்தானே அவனை பின்பற்றுன்னு சொல்லியிருக்கு. ஹலோ, உங்க ஊர்ல இருந்து வந்து, எங்க ஊர்ல ஒருத்தர் கூடங்க அப்படிதாங்க விசுவாசிட்டு இருந்தாரு, கடைசியில் அவர் குழந்தையே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஆளை பின்பற்றாத. அதுதான் நிறைய பேர் பண்றது. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லிட்டு திரியிற ஆளை பின்பற்றாத. இல்லைங்க, அது பைபிள்ல தானே இருக்குது. பைபிள்ல இருக்கான எங்க இருக்குதுன்னு வாசித்து பாருங்க. யாரு சொன்னது, எப்போ சொன்னா, எதுக்கு சொன்னா, இதெல்லாம் கரெக்டா வாசித்து பார்க்கணும். அதுக்கு தான் சொல்லி இருக்குது பகுத்து அறிய வேணும் என்று சொல்லி. அப்படி அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னன்னு பார்த்து படிச்சு இதனுடைய சத்தியம் என்னன்றத அறிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அப்படி அப்படியே லைனா எடுத்து அப்படியே இப்போ வசனத்தை எழுதி மாட்டிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு. சிலருக்கு இதெல்லாம் ஃபேவரட் வர்சஸ் பாருங்க, இதெல்லாம் தங்க வாக்கியம் மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை வாழ்க்கையாக்கிக்கிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் இதை சொல்லிக்கிறது, கோட் பண்ணிக்கிறது கூடாது. அருமையானவர்களே, கவனிக்க வேண்டும். இப்ப யாரை பின்பற்ற வேண்டும்? 100 வயசுல பிள்ளை இல்லாம இருந்து கர்த்தரை ஒரே இதா விசுவாசித்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அந்த வயசுலயும் பிள்ளைய பெற்றெடுத்தானே, அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பின்பற்ற சொல்லிங்க சொல்லி இருக்குது. அவனை பின்பற்றுங்கள் எழுதி இருக்குது. அடுத்த வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு? அசதியா இருக்க வேண்டாம்னு சொல்றாரு 11ஆம் வசனத்துல. இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றாரு. எதுக்கு சொல்றாரு? ஏனென்றால் இவர்களெல்லாம் வாக்கு தத்தங்களை பெற்றவர்கள். வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது நிறைய காரியம் இவர்களுக்கு நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இவர்கள் அடைய வேண்டும். அப்ப அடையறதுக்கு முன்னால தங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அசதியாயிராதீர்கள், ஜாக்கிரதையாயிருங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக என்னவெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் சொல்றாரு, கண்ட ஆளையும் பின்பற்றாதீங்க. யாரை பின்பற்றுங்க? ஆபிரகாம் மாதிரி ஆளை பின்பற்றுங்க. அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஏன் வேதத்தை வாசிக்கணும்? ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுகளோட என்னுடைய அசோசியேஷன். அங்க ஊரெல்லாம் போய் கதை பேசிட்டு இருக்கிறத விட உட்கார்ந்து வேதத்தை வாசித்தால் என்னுடைய அசோசியேஷன் இதோட ஆயிடுது. விசுவாசித்து அதன் மூலமா அற்புதங்களை கண்ட ஆட்களோடு அசோசியேஷனை வைத்துக் கொள்ளுங்கள். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொண்டாலும் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் சொஸ்தமாவன்னு சொல்லிக்கிட்டே வந்து தொட்டு அவ சொஸ்தமானாள். ஏசு அவளை பார்த்து என்ன சொன்னாரு? உன்னுடைய விசுவாசம் உன்னை, அவருடைய வல்லமை தான் சோமாச்சுன்னு நினைச்சேன் பிரதர். கிடையாது, என் வல்லமை தான் சோமாச்சு. இருந்தாலும் என்னுடைய வல்லமை எப்பவுமே இருக்கதான் செய்யுது. சோமாக்குற வல்லமை தேவன்கிட்ட எப்பவுமே இருக்கதான் செய்யுது. ஆனால் அந்த வல்லமை எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அந்த பெண்ணிடத்துல இருக்குது. அப்ப உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு அவளிடத்துல சொன்னாரு. அவளுடைய விசுவாசம் அவளை சொஸ்தமாக்குமானால் என்னுடைய விசுவாசம் என்னை சொஸ்தமாக்கும். உங்களுடைய விசுவாசம் உங்களை சொஸ்தமாக்கும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜாதி குலம் கோத்திரம்ன்றது இல்ல, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய ஆளு, பணக்காரரா ஏழைங்கிறதெல்லாம் இல்ல. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக தேவனுடைய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். தேவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இல்ல, அவர் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரும் வந்து எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. இந்த பெண் வந்து எடுத்துக்கொண்டாள். அவங்க தெரு வழியா போயிட்டு இருக்காருங்க. அவரு தெய்வத்துவத்தின் மொத்த உருவமும் தெருவில் நடந்துட்டு போகுதாங்க இயேசுவின் வடிவில. தேவன் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அந்த தேவனின் மாம்ச ரூபம் இங்க பூமியில நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பேர் வந்து என்ன மண்ணா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஊர்ல இருக்கிற அத்தனை வியாதியஸ்தனை வந்து தொட்டிருக்கலாம். அவரை இருக்கீங்களா? தொட்டிருந்தா கிடைக்குமா? ஹலோ, ஒரு வாழ் தொட்டவனுக்கு போச்சா? எல்லா பவரும் போயிடுச்சா? 5000 பேரை தான் போஷித்தார் சொல்றாங்க. 5000 பேரை தானே இல்ல 50,000 பேரையும் போஷித்திருப்பாரு, 5 லட்சம் பேரையும் போஷித்திருப்பாரு, 5 கோடி பேரையும். ஏன் 5000 பேரை போஷித்தாருன்னா வெறும் 5000 பேர் தான் இருந்தாங்க. ஹலோ, அவ்வளவுதாங்க. பைபிளை வாசிக்கும் போது கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்ப பைபிளை வாசிக்கும் போது நான் யாரோட அசோசியேட் பண்ணுகிறேன்? என்னுடைய அசோசியேஷன்லாம் இப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தால் வந்து வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமான அப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்க்கிறேன். ஆப்சர்வேஷன். பைபிளை வாசிக்கும் போது என்ன நேரம் இது? என்னுடைய ஆப்சர்வேஷன் நேரம், நான் கவனிக்கிற நேரம், கற்றுக்கொள்கிற நேரம், பார்க்கிற நேரம், காதுல கேட்கிற நேரம். அப்படிப்பட்ட ஆட்களோட அசோசியேஷன் வைக்க சொல்லி இருக்கிறது.
அப்படிப்பட்ட டீச்சிங் கீழே உட்காரணும், அதை கவனிக்கணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்துட்டு இருந்தோம் இல்லையா? வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண போது 13, ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, எல்லாரும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உன்னை மல்டிப்ளை பண்ணியே காமிப்பேன்ட்டார் ஆண்டவர். எப்படி, எந்த அளவுக்கு பெருக பண்ணுவேன்னாரு? வானத்தின் நட்சத்திரத்தை போல. ஒரு குழந்தை இல்லாத ஆளுக்கு சொன்னாரு, உன்னை பெருக பண்ணுவேன், நிச்சயமா பண்ணுவேன்னாரு. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சொன்னதுக்கும் இவன் அதை அடைந்ததுக்கும் இடையே ஒரு காலம் இருந்தது இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணதை அவன் பெற்றான். மனுஷர் தங்களில் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணப்படும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல, அது மேல ஆணையிட்டு கொடுக்கிறாராம் கர்த்தர். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி. இப்ப கவனிங்க, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 2 மாறாத விசேஷங்கள். என்ன 2 மாறாத விசேஷம்? அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆணை. 2 மாறாத விசேஷங்கள்னால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி. அப்ப வாக்குத்தத்தத்தையும் அவர் ஆணையிட்டு கொடுத்த அந்த கல்வாரி சிலுவை உடன்படிக்கையும் பார்க்கும்போது நல்லா கவனிங்க, எப்படி ஆணையிட்டு கொடுக்கிறாரு? ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தாருன்னு எப்படி ஆணையிட்டு கொடுத்தாரு? வாசித்து பாருங்க. ஆதியாகமத்துல ஆணையிட்டு கொடுத்தாருன்னு எழுதி இருக்குது இல்லையா? வாக்குத்தத்தம் மட்டும் பண்ணல, ஆணையிட்டு கொடுத்தாருன்னு. ஆணையிட்டு கொடுக்கும்போது ஒரு பலியிட வச்சு அங்க ரத்தத்தை சிந்தி அதுல தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அப்படி ஆணையிட்டு கொடுத்தார். அப்ப 2 மாறாத விசேஷங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. தேவன் உண்டு பண்ண உடன்படிக்கை, கல்வாரி சிலுவையின் உடன்படிக்கை, ரத்தம் சிந்துதல், அங்க மரணம், அவருடைய மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. இந்த 2 காரியங்கள். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஏன்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. யார் கிறிஸ்து? அவர் சிலுவையில மரித்தவர். அது நமக்கு என்ன செய்கிறது? அது கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை உன்னுடையதாக்குகிறேன், ஆக்குவேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டு கொடுக்கிற ஒரு காரியம் தான் கல்வாரி சிலுவை. இருக்கீங்களா? ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? வாசிக்கிறேன் கவனிங்க. 19. அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? அந்த வார்த்தையின் மேலும் அந்த வாக்குத்தத்தத்தின் மேலும் அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக ஏற்பட்ட உடன்படிக்கை ஆகிய ஆணை, அதன் பேரிலும் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள் போகிறதுமான ஆத்தும, நம்ம பாயிண்ட் இங்க வருது பாருங்க. என்னவா இருக்கிறது? ஆத்தும. அது என்னுடைய மனதுக்கு, அலைபாயிர என்ற மனதுக்கு, அங்கலாய்க்கிற மனதுக்கு, சில நேரத்தில் பதில் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிற மனதுக்கு, நான் ஜெபித்தேனே இன்னும் பார்க்கவில்லையே, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நடக்கவில்லையே, எப்பொழுது நடக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மனதுக்கு, சில நேரத்தில் சந்தேகத்தினால் தாக்கப்படுகிற மனதிற்கு, கேள்விகளினால் தாக்கப்படுகிற மனதுக்கு, என்னுடைய ஆத்துமாவுக்கு அது நங்கூரமாயிருக்கிறது. நான் அலசரி படுவதில்லை. நங்கூரம், கப்பலை நங்கூரம் போட்டு நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்ச பிறகு என்ன அலை அடிச்சாலும், என்ன காத்து அடிச்சாலும், எது முட்டி மோதினாலும் இந்த கப்பல் அந்த நின்ன இடத்திலேயே நிற்கும். அதான் கன்சிஸ்டன்சி. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. அப்படியே நில்லுங்கன்றாரு. எங்க நிக்கிறீங்களோ அங்கே நில்லுங்கள். எப்படி நிக்கிறீங்க? இதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன், அதை நிச்சயமா பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த ஸ்தானத்திலே நில்லுங்கள். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து போகாதீர்கள். அந்த ஸ்டாண்ட்லி நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆத்துமாவின் நங்கூரம்னு பாடுறோம் இல்லையா? அதான் அது. என்னுடைய ஆத்துமாவுக்கு எது நங்கூரம்? என்னுடைய மனதுக்கு நங்கூரம். என்னுடைய அலைபாயிரம் மனதுக்கு, சந்தேகப்படுற மனதுக்கு, என்னுடைய அங்கலாய்க்கிற மனதுக்கு, அநேக நேரத்தில் 1000 கேள்விகளை உள்ள வைத்துக் கொண்டு பதிலை தேடிக்கொண்டிருக்கிற மனதுக்கு நான் ஒவ்வொரு முறை தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் அவருடைய ஆணையும் கல்வாரி சிலுவையும் நான் எண்ணி பார்க்கும் போது
கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்கிறது எனக்கு நிச்சயமாய் தெரிகிறது. என்னுடைய ஆத்மாவுக்கு அது நங்கூரமாய் இருக்கிறது. ஆகவேதான் கல்வாரி சிலுவையை தியானிக்க வேண்டும். ஏன்? அது கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்ததை நமக்கு நினைவு கூறுகிறது. அவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு கொடுத்திருக்காரு, நிச்சயமா செய்வேன். வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு நிறைவேறும்னு என்ன நம்பிக்கை? எப்படி நான் நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும்? என்ன கேரண்டிங்க? என்ன கேரண்டினா, அவர் சிலுவையில மரித்து ரத்தம் சிந்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் அதன் மூலமா கேரண்டி கொடுத்திருக்கிறார், தம்முடைய ஜீவனை கொடுத்து கேரண்டி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ஆபிரகாம்கிட்ட பண்ணும்போது பலியிட்டார். ஜீவனை முன்னிட்டு சொல்லுகிறேன், என் உயிரை முன்னிட்டு சொல்லுகிறேன் சொல்லுகிற மாதிரி, அது என் உயிரே வைக்கிறேன், நிச்சயமா நான் சொன்னதை செய்வேன், உனக்கு பிள்ளை தருவேன், தருவேன். எப்படி தருவேன்? பலியிடுன்றாரு. மிருகத்தை வெட்டி ரெண்டா பிளந்து வைன்றாரு. அங்க அவருடைய பிரசன்னம் கடந்து போகிறது. என்ன அடையாளம்? அது என்னன்னா, என் உயிரை முன்னிட்டு சொல்லுகிறேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிச்சயமா இது நடக்கும், என் ஜீவனை முன்னிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற ஆணை. இதுக்கு மேல ஏதாவது கேரண்டி தேவையா இருக்காது. ஆகவேதான் கல்வாரி சிலுவையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதுதான் ஆத்துமாவின் நங்கூரம். அப்ப நான் என்னுடைய கப்பலை எங்க நிக்க வைக்கணும்? அலசடிப்பட வைக்க கூடாது, ஜெபம் பண்ணிட்டு இப்படியே ஆடிட்டு இருக்க கூடாது. அலை வந்து மேல தூக்குதுங்க, கீழே போடுதுங்க, ஒரு நாள் அப்புங்க, இன்னொரு நாள் டவுனுங்க என்னக்கூடாது. அப்பும் கிடையாது, டவுனும் கிடையாது, நங்கூரம் போட்டிருக்குதுங்க. தினந்தோறும் வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேங்க, தினந்தோறும் கல்வாரி சிலுவையை தியானித்து கொண்டே இருக்கிறேங்க. ஊரார் பேச்செல்லாம் கேட்கறது இல்லைங்க, தப்பான இடத்துக்கெல்லாம் போறது இல்லைங்க, இந்த மாதிரி ஆட்களோடலாம் அசோசியேஷன் வைத்துக் கொள்ளுறது இல்லைங்க, தப்பான காரியங்கள கண்ணை வைக்கிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில கண்ணை வைத்திருக்கிறேன், தப்பான காரியங்களோடு போய் என்ன சம்மந்தப்படுத்திக்கிறது இல்லை. இதையும் ஒருத்தர் சொல்றாரு, இதையும் கேட்டுக்கணுங்க, இவர் சொல்றாரு பாருங்க, இதையும் கேட்டுக்கணுங்க, அங்கேயும் போய் அதையும் கேட்டுக்கணுங்க, கொஞ்சம் சந்தேகத்தையும் கேட்டுக்கணுமா இவர். நான் காலையில் இதை கேட்டுக்குவேன், மாலையில் அது நான் தான் அப்படி இருக்கிறீங்க. என்ன காலையில் இதை கேட்டு மாலையில் அதை கேட்டால் அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. மாலையில் சந்தேக பிரசங்கியாரும், காலையில் விசுவாச பிரசங்கியாரும். பேலன்ஸ்டா போறாராம் இவர். இவர் எங்கேயும் போல, இவர் அலசடிப்பட்டு கப்பல் சேதம் அடைந்து ஷிப்ரெக்காயி செதறி கடல்ல கிடக்க போறாரு. இது பேலன்ஸ் இல்லை. இது பேலன்ஸ் எப்படி பண்ணணும்? ஆத்துமாவின் நங்கூரம், வாக்கு தத்தத்தையும் கல்வாரி சிலுவையும் பார்த்து எண்ணி அதை தியானித்து அதை மனதில் வைத்து, இது என் ஆத்துமாவின் நங்கூரம் என்று சொல்லி, இந்த ரெண்டு மாறாத விசேஷங்களால் தேவன் எனக்கு கொடுத்த ஆறுதலை நான் ஜெபத்தின் பதிலை பெறுகிற வரை நான் அனுபவிக்க வேண்டும். இருக்கீங்களா? அப்ப நங்கூரம் போட்ட ஆத்துமா எப்படி இருக்கும்? நங்கூரம் போட்ட ஆத்துமா அலமோதுறது இல்லை, அவஸ்தப்படுறது இல்லை, மனசுல சந்தேகத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது இல்லை, பயத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது இல்லை, சஞ்சலத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது இல்லை. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் வாயில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கான். எப்போ மகிமைப்படுத்தினா? சிலர் பிள்ளை பெற்றவனை மகிமைப்படுத்துறேன்றாங்க. அவன் பெறதுக்கு முன்னால மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இந்த பெறதுக்கும் சொன்னதுக்கும் நடுவில் இருக்கிற மீன் டைம்ல என்ன பண்ணான்னு தான் சொல்லி இருக்குது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதுக்கும் பிள்ளை பிறக்கிறதுக்கும் நடுவில் என்ன பண்ணான்? அவன் தன்னுடைய சரீரம் செத்து போனதை எண்ணாமல், தன்னுடைய மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல், அவிசுவாசித்து பலவீனப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான். பாருங்க அருமையானவர்களே, நான் சொல்றேன், என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணிட்ட பிறகு என்ன பாட்டு பாடுறோன்றது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ண பிறகு என்ன பிரசங்கம் அதுக்கப்புறம் கேட்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ண பிறகு என்ன விதமான டீச்சிங் நமக்குள்ளே போய்கிட்டு இருக்குதுன்றது முக்கியம். ஜெபம் பண்ண பிறகு எப்பேற்பட்ட ஆளுகளோடு சேர்ந்து எதை நான் நம்பிக்கொண்டு, எதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எதை நான் காதால கேட்டு கொண்டிருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கிற பிரசங்கங்களும், நீங்கள் கேட்கிற பாடல்களும், பாடுகிற பாடல்களும், வாயை திறந்து பேசுகிற பேச்சுகளும், உங்கள் சாகவாசங்களும் எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள செல்லுகிறது என்பதும் உங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது. இருக்கீங்களா? வாழ்க்கையின் வெற்றி தோல்வி உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது.
நான் நினைத்ததை, நான் கேட்டுக்கொண்டதை, வேண்டிக் கொள்ளதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேனா? கர்த்தருடைய நாமம் மூலமா மகிமைப்பட போகிறதா? நோக்கங்கள் நிறைவேறப் போகிறதாங்கிறது எதில் அடங்கி இருக்கிறது? நான் எப்படி என்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறேன்? ஜெபித்த பிறகு நான் என்ன பண்ணுகிறேன்? எப்படி அதை காத்துக்கொள்ளுகிறேன்றதை பொறுத்து தான் இருக்கிறது.